ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ரீடேக் எடுக்கும்போது மூஞ்சில பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ராணி என்னை அடிச்சிருச்சு. அது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? அதனால் இப்போ நான் வீம்புக்கிட்டே அடிச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ராணி கோச்சிக்கிட்டுலாம் போல் கிளாஸுக்கு போய் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கிளாஸுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட திரும்ப வணக்கத்தை ஸ்பெஷலாக சொல்லிக்கிறேன். இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும், ராணி வாடியா நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவு வந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள வாராணி அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டேப்பை ஒழுங்காக போடுவீங்களா? சரி, ஒருவ போடுறேன். சரி, மேலே படுற மாதிரி போடுவீங்களா? போட மாட்டேன். போட மாட்டீங்கல்ல? போட மாட்டேன். போட மாட்டேன். இதெல்லாம் ஒரு அடியா? ஐயோ ஐயோ. சரி, இன்னைக்கு வகுப்பில் என்ன ராணி பார்க்க போகிறோம்? ஆஃபீஸ் ரூம். நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆஃபீஸ் ரூமுக்கா அடிக்க போறியா? அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க ராணி கோச்சிட்டு போயிருச்சுட்டு, அது ஸ்கேல் எடுறதுக்கு போயிருக்கு. இந்த ஸ்கேல் எடுக்க போனேன். சரி, ரைட்டு. தப்பு செஞ்சால் அடி வாங்கி தான் ஆகணும், வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு சுடிதார் கட்டிங், டாப் கட்டிங். யார் கட் பண்ண போறா? நான் தான் கட் பண்ணேன். நீ தான் கட் பண்ண போற. நல்லா கேட்டுக்கோ, உன் பாட்டு சரக்கு வெட்டிடாத. இப்போ நீ வந்து புது ஸ்டூடெண்ட். அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கத்துக்குட்டி, ரைட்டா? இப்போ நான் சொல்லதான் நீ செய்யணும். நான் சொல்றதுக்கு மீறி நீ செஞ்சேன்னா இப்போ டேபிள் இல்ல அடிக்கவா? அப்பதான் ரைட்டா, அப்பதான் ரெடி. அதாவது இன்னைக்கு வகுப்புல நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேனோ இருடா, நீ வரேன். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதிக பிரசங்கித்தனமா இதுதான் எனக்கு தெரியுமே அதை முடிச்சு எடுத்து வச்சு சொல்லி செய்யக்கூடாது. இன்னைக்கு கட்டிங் பண்ணா நீங்களும் கட்டிங் தான் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் தைச்சா அதை மட்டும் தான் நீங்க தைக்கணும். அது மாதிரி தைச்சிட்டே வாங்க. அப்பதான் கம்ப்ளீட் பண்ணும்போது நல்லா நீட்டா இருக்கும். ஆமா தானே? இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் நீ கட்டிங் பண்ண போற. நான் சொல்லதான் நீ செய்யற. இதுல வந்து நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படி சொல்லிட்டு நீ விசாரம் பண்ணக்கூடாது. தெரியாத மாதிரி நீ எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும். உங்ககிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்கறாங்க இல்லையா? அது வந்து நீ அதுல சந்தேகமா கேட்டேன்னா தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா நானே கட்டிங் பண்ணி கடற்கடன் தச்சிருவேன் இல்லையா? இப்போ இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறோன்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற, அதாவது உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் பூரா அவங்க என்கிட்ட கேட்பாங்க. அதை உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன், ரைட்டா? இதுதான் கான்செப்ட். இதுதான் ஈஸியா மற்றவங்க புரியக்கூடிய அளவுக்கு நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்கலாங்கிறது என்னோட நினைப்பு. சரிதான் நான் நினைக்கிறேன். சரிதானே? சரியா தப்பா? சரிதாங்க. சரியா தப்பா? சரி, ரைட். வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். ராணி இப்ப கட்டிங் போடுவோமா? இது வந்து 2 மீட்டர் லைனிங். சரி. சப்போஸ் ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து நம்ம லைனிங் கொடுக்க போறது இல்லை, அதனால 2 மீட்டர் தாராளமாக போதும். சப்போஸ் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது 2 மீட்டரோட கூட தான் இருக்கு. நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் சுடிதார் மெட்டீரியல் எடுக்கும்போது லைனிங் வந்து 2 மீட்டர் நார்மலாக உள்ளவங்களுக்கு போதும். சப்போஸ் ஆள் நல்லா வெயிட்டாக இருந்தாங்கன்னா கூட 2.25 இல்லை 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். அது தேவைப்படும் போது எடுத்துக்கோங்க. மற்றபடி 2 மீட்டர் போதுமானது. ஏன்னா 3/4 ஸ்லீவ் சொல்லும் போது ஸ்லீவ்க்கு லைனிங் தேவையில்லை. ஷார்ட்டான ஸ்லீவ்னா லைனிங் வச்சுக்கலாம். 3/4 எப்பயுமே லைனிங் கொடுக்கக்கூடாது. மற்றபடி இந்த நெட்டு கிளாத் மாதிரி இருந்தா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு, போடுறதுக்கு சங்கடப்பட்டாங்க வேணா கொடுத்துக்கலாம். மற்றபடி எதுக்கும் கொடுக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ண போறேன்னா கட்டிங் பண்ண போறேன். நான் சொல்ல நீ கட்டிங் மார்க் பண்ண போறேன், ரைட்டா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் ராணி. அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, அண்ணா என்ன நான் தைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு என்னை கேலி பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் உள்ளவங்களே ரொம்ப என்னை கேலி பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி சிஸ்டர், நீங்கள் கேட்டதான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயும் சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறத, அதாவது மைண்ட் அப்செட் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா? என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிறவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சோம், நீ என்னை அடித்து சொல்ல விடாமல் பண்ணிட்டேன். அப்படியே நான் மறந்துட்டேன். நீங்கள் தான் முதல் அடிச்சிங்க. சரி, நம்ம அடிக்கிறது அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ நான் தகவலை சொல்லிட்டுமா? சரி, சொல்லிடுறேன். அதாவது ஒருத்தவங்க கேலி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தைக்கிறது கேலி பண்ணுறாங்க இல்லையா? அப்படி தானே? ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருக்காங்களாம், நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த டெய்லரிங் வேலையை பார்க்கும்போது ஒரு மாதிரி
படிச்சிருந்துட்டு இந்த வேலை இன்சல்டிங் பார்க்கறியான்னு பண்றது. கேக்குறாங்க. என்ன வேலை பார்க்க, இது ஒரு டெய்லரிங் வேலை அப்படி சொல்லி இன்சல்டிங் பண்றது. அதுல அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய படிச்சுட்டா கொம்பா முளைக்க போது ஒண்ணுமே கிடையாது. குறைவா படிச்சிருக்காங்கிறதுனால முன்னுக்கு வர்றவங்க யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா? நிறைய படிச்ச முட்டாள்களும் நிறைய இருக்கு, எதுவுமே படிக்காத அறிவாளிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கிறோம், ப்ரூஃப் இல்லாம இல்ல இல்லையா? இப்ப என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி உங்களை கேலி பண்றாங்கன்னா கண்டுக்க கூடாது. அவங்களுக்கு போய் எதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க? பதில் சொல்லி அதுக்கு கொஞ்ச நேரம் வேஸ்ட் பண்ணணுமா? இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு வந்து தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது. சப்போஸ் எப்பயாவது ஒரு டைம் வந்துச்சுன்னா கண்டுக்காம போயிருவேன், எனக்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணி என்னோட டயத்தை வேஸ்ட் பண்றதை விட நான் அது கூட வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட நினைப்பு, அப்படிதான் போய்கிட்டே இருப்பேன். நீங்க என்ன பண்ணணும்னா, யாராவது கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, நம்ம செய்யற வேலைகளை வந்து குறை சொல்றாங்கன்னா, அதாவது இந்த டெய்லரிங் தொழில ஏதாவது தையல்ல குறை சொன்னாங்கன்னா சரி பண்ணி கொடுக்கணும், அது வேற விஷயம். அதாவது நம்மளை இழிவா பேசுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டுக்காம போறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஒரு காலகட்டத்தை கடந்து ஒரு தூரம் தாண்டி போயிட்டு திரும்பி பார்த்தோம்னா அந்த ஆள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம், அதாவது உங்களை கேலி பண்ண ஆள் வந்து இன்னொருத்தவங்களை கேலி பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அதான் வேலை. புரியுதா? சரிதாங்க. என்னையும் பாருறாரு, இன்னொருத்தவங்களை பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு நம்மளை கேலி பண்றவங்க நம்ம ஏதோ ஒரு முன்னேற்றத்துல தாண்டி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டுக்காம நம்மளோட வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம முன்னுக்கு வந்து நம்மளோட திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதே ஆளை திரும்பி பார்த்தீங்கன்னா அது அங்கேயே உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் புறணி பேசி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களோட வளர்ச்சி அவ்வளோதான். அதாவது அந்த வளர்ச்சி அதுக்கு மேலே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட இலக்கு ஒரு அளவு நிர்ணயிச்சிருக்கோம், இதை நம்ம சாதிக்கணும், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நம்ம பெற்றோர்களை நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட வருமானத்தில் அவங்கள பார்த்துக்கணும், நம்ம ஒரு சொந்தமாக வீடு கட்டணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது ராணி, தெரியும் தானே? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். என்ன கொண்டு வந்தோம்? சும்மா வெறும் மேனியா தான் வந்தோம், போகும்போது வெறும் மேனியா தான் போகிறோம். அதாவது சின்ன குழந்தைய எந்த ஒரு உடல் ஸ்ட்ரென்த்துமே இல்லாம, அதாவது ரொம்ப வலுவிழந்து தான் ஒரு குழந்தையா வர்றோம். திரும்ப இந்த பூமி விட்டு போகும்போதும் அதே வலுவிழந்து தான் போறோம். இடையில உள்ள காலகட்டத்துல நம்மளுக்கு அந்த பலமும் அறிவும் திறமையும் வருது இல்லையா, அதை வச்சு சம்பாரிச்சு சேர்த்து வைக்கணும்னு நினைக்க கூடாது. அது வந்து முட்டாள்தனம். நம்ம நிறைய சம்பாதிக்கணும், மற்றவங்களுக்கு அதை என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அதாவது சிரமப்படக்கூடியவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடணும். அதுக்கும் பணம் கொடுத்துட்டே இருக்கணும்னு கிடையாது. சிரமப்படுறவங்களை கை கொடுத்து தூக்கி விடணும். நம்மளோட அறிவை மற்றவங்களுக்கு செலவழிச்சு அவங்களோட அறிவை வளர்க்கணும். நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை நமக்கு போக மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். நம்மளுக்குள்ள இருக்கிற திறமையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வர கொண்டு வரணும். அந்த மாதிரி இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதுவுமே கொண்டு போக முடியாது. எவ்வளவு ஓடி உழைச்சாலும் எந்த காசும் ஒட்டாது. கடைசியில சாகும்போது இந்த ₹1 காசு தான் ஒட்டும். அதை பிடிக்க எரிஞ்சிருவாங்க. அதனால நம்ம இந்த பூமி விட்டு போகும்போது எதுவுமே கொண்டு போக முடியாது. அதுக்கு தான் ஒரு சின்ன கதை ஒன்று இதுல படித்தேன். அதாவது ஒருத்தன் இறந்த உடனே யம தர்மராஜா கூட்டிட்டு போயிட்டாரான். கூட்டிட்டு போகும்போது அவன் ரொம்ப புலம்புனானா, கடவுளே என்னை எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் எவ்வளோ திறமையாக இருந்தேன், எவ்வளோ சம்பாரித்து சேர்த்து வச்சுருக்கேன், என்னோட சொத்தெல்லாம் இவ்வளோ இருக்குது, என்னோட சொந்த பந்தங்கள்லாம் இவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை இவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள மன்றாடி கேட்டானா, எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அப்போ நான் இவ்வளோ நாள் உழைச்சதெல்லாம், இவ்வளோ நாள் சம்பாரிச்சதெல்லாம், அதெல்லாம் எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லையாடி கேட்கும்போது, நீ இந்த பூமிக்கு போகும்போது என்ன கொண்டு போன அப்படின்னு கேட்டாராம். நான் எதுவும் கொண்டுட்டு போகல. அப்போ நீ வரும்போது நீ எதுவும் கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்கு உண்டான பொருளாதார ரீதியா உன் திறமைக்கு ஏற்ற மாதிரி உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறியா இல்ல மற்றவங்களை துன்பப்படுத்தி இருக்கிறியாங்கிறது மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை. மற்றபடி என்னடா நீ கேட்குறியா? என்னங்க சொல்லுங்க. கேட்குறியா? சரி, நீங்களும் கேட்குறீங்களா? யாரும் தூங்கிடாதீங்க. அப்போ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் நான் சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னா சொல்லணும், இல்லைன்னா நம்ம முகத்தை பார்த்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணாதான் சொல்லுங்க. இப்ப ரைட், அப்படி சொல்லதான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு சொல்றதுக்கு. அதுக்குன்னு கிண்டல் பண்ணக்கூடாது. அதாவது இது உண்மையை தான் சொல்றேன், அதாவது நடைமுறையை சொல்றேன். அதுக்குன்னு மேலே போய் இப்படிலாம் நடக்கும்ட்டா கிடையாது. செத்தா கதை முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு கணிப்புல சொல்றது. அப்போ இவ்வளோ நாள் நம்ம சம்பாரிச்சதெல்லாம்
அப்படின்னா அது எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. அப்போ என்னோட மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தம் இல்லைன்னா எல்லாம் உன்னோட உறவுகள் தான். அவங்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறது தான் விஷயம். உன்னோட வாழ்க்கையே அதுதான். அந்த குறுகிய காலகட்டத்தில் நீ மற்றவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிற, என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறத நீ இறுதி ஊர்வலத்தில் போகும்போது நீ நல்லவனா கெட்டவனா, நீ நரகத்துக்கு போவியா சொர்க்கத்துக்கு போவியாங்கிற அந்த வீட்டிலேருந்து சுடுகாட்டு வரைக்கும் போகிற காலகட்டத்துக்குள்ளே நிர்ணயிக்கப்படுது. அவ்வளோதான் உன்னோட வாழ்க்கை. அந்த கடைசி காலகட்டத்தில் உனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஒரு பரீட்சை, வாழ்க்கை ஒரு பரீட்சை. நம்ம எவ்வளோ காலகட்டம் வாழ்கிறோமோ சரி, அதாவது பிறந்து 10 வருஷமாக இருந்தாலும் சரி, 25 வருஷமாக இருந்தாலும் சரி, 50 வருஷமாக இருந்தாலும் சரி, 100 வருஷத்தை தாண்டி இழுத்துக்கிட்டே கடந்து கடைசியில் போனாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இறந்த காலகட்டத்தில் அங்கே வீட்டில் இருந்து சுடுகாட்டுக்கு போகிற காலகட்டம் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்டு. கரெக்ட். ரைட்டா? அதையும் மீறி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் எங்கேயோ ரோட்டில், அதாவது அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வர வேண்டாம், அநாத பிணமாகலாம் கிடக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல எந்த மார்க்குமே இல்லாமல் போயிருது. அப்போ அவங்களோட காலகட்டம் எவ்வளோ மோசமான சூழ்நிலை போகுது இல்லையா? அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பரீட்சை. இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிற காலகட்டம் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு செஞ்சுதான் இருக்கணும் இல்லை, நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்துருக்கோம், மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கிறோம். நம்மள மாதிரி வாழணும், நம்மள மாதிரி வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் தான் இது. அதனால பூமிக்கு வரும்போது எதுவுமே கொண்டுட்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போக முடியாது. நம்ம விட்டுட்டு போறத மற்றவங்க பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு வீட்டுக்கு போய் வாடகைக்கு போனோம்னா வீடு விட்டு காலி பண்ணும்போது வீடு தூக்கி தோல்ல மாட்டிட்டு போக முடியாது, அடிச்சு செவுள்ள அடிச்சு பத்தி விட்டுருவாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம், பூமியிலேருந்து பிறந்தோமா, வாழ்ந்தோமா, நம்ம வாழ்ந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம அனுபவித்தோம், மற்றவங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உதவியாக இருந்தோங்கிற காலகட்டத்தை புரிய வைக்கிறதுக்கு உண்டான நேரம் தான் இந்த வாழ்க்கை. சரி, அவ்வளோதான். சொல்லி முடிச்சுட்டேனா? ரொம்ப அறுத்தேனா? இல்லை, நல்லா இருக்கு. அப்படித்தான் அறுப்பேன். நல்லா இருக்கு கதைன்னு சொன்னேன், நான் அறுக்குன்றது சொல்லலை. சரி, ரொம்ப பேசுகிறேன்னு நினைப்பீங்க, அப்படிதான் பேசுவேன். சரி தானே, இப்போ கட்டிங் போமா? ஏதோ பேச ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் கதை எழுத்துட்டனோ. சரி போவோம், கட்டிங் பண்ணும். ரொம்ப நேரம் கேட்பாங்க. இப்போ லைனிங் 2 மீட்டர் இருக்குல்லையா, அப்படியே வச்சிருக்கோம். ஓப்பன் ஆப்போசிட்ல, ஃபோல்டிங் நம்ம பக்கம். ரைட்டா? இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோ, மார்க்கர் எடுத்துக்கோ, டேப்பை கழுத்துல போட்டியா? ரெடியா? இப்போ கொஞ்சம் சத்தமா பேசினா எல்லாரும் கேட்கும்ல. சரிங்க. வீட்டுல எல்லாம் போட்டு மிரட்டுற, இங்க நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற, அவங்க இருக்கிற பூரா ஏன்னு அந்த அக்காவை பாடாம சொல்றாங்க. பொய்யா சொல்லாதீங்க, சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணும்? சரி, ரைட். இப்ப என்ன பண்ற, இங்க இருந்து 1 இன்ச் விட்டு ஒரு மார்க் வை. 1 இன்ச் போதுமா? இங்க இருந்து 1 இன்ச் வை. இது எதுக்குன்னா நம்ம அந்த ஃபோல்டிங் மடிச்சு தைக்கிறதுக்காக. சரியா? ஓகே. ஸ்கேல் எடுத்துக்கோ. ஸ்கேல்ல இந்த இறக்கமா இருக்குல்ல, அந்த பக்கம் தான் நம்ம டிராயிங் பண்ணணும். அப்பதான் அந்த மார்க் கரெக்டா விழுகும். ஓகேவா? ரைட். இது நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச். ரைட்டா? இப்போ சுடிதாரோட ஹைட் எவ்வளவு? மொத்த ஹைட் 38. உனக்கு 38. ஆனால் சுடிதாரை விட லைனிங் 1 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ கம்மியாக தான் வைக்கணும். நம்ம 1 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். 37 வச்சுக்கலாம். 37. இங்க இருந்து 37 இன்ச் வை பார்க்கலாம். 37. 37. 37. கரெக்டா? ரைட். அதே மாதிரி இங்க ஒரு மார்க் வை, ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்ல, அதுக்காக. 37ல இங்கே ஒரு லைன் வை. இப்போ ஸ்கேல் எடுத்துக்கோ, டேப்பை கழுத்தில் போட்டுக்கோ. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கியா? வச்சுருக்கேன். சரி, ரைட். இது ரெடி அளவு. சுடிதாரோட ரெடி அளவு. இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும் இல்லையா? அதை இங்கிருந்து 1/2 இன்ச் இப்படி போடுறா. நீ இந்த வகை இப்படி போட்டேன்னா அந்த மார்க் திட்டு திட்டா விழாம வரும். எப்படி சூப்பரா இருந்திருக்கா? இது மாதிரி தான் போடணும். இங்க இருந்து இப்படி இழுத்தோம்னா கோடு கோடு திட்டு. அதேதான்.
இப்போ என்ன பண்ணுறோம், உனக்கு போட் நெக்கு தானே கேட்டேன். ஆமாம். உனக்கு ஷோல்டரோட அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம்? 14 எடுத்துருக்கோம். 14. அதை அப்படியே வை. 14ல் பாதி எவ்வளோ? 7. 7. ஆமாம். டேப்பு கழுத்துலேயே போட்டுக்கலாம். எந்த இருக்கு இப்படி போட்டுக்கோ. எப்படி வரும்? 7 இன்ச்சு வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கோ. ஓ ரைட்டா? 7 இன்ச்சு. 7 இன்ச்சில் ஒரு மார்க் வை. இது தையலுக்கு சேர்த்து தான். தையலுக்கு தனியாக விட வேணாம், தையலுக்கும் சேர்த்து தான். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுற, இதில் இருந்து 2 இன்ச்சு ஷோல்டருக்கு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு 2 இன்ச்சில் மார்க் வை. தையலுக்கு சேர்த்து நம்ம விட்றோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது போட் நெக்ங்கிறதுனால போட் நெக் அப்படிங்கிறதுனால இப்போ இதில் 3 இன்ச்சு இறக்கி அப்படியே பாக்ஸ் போடு. 3 இன்ச். 3 இன்ச்சு. ஓகேவா? இப்படி தானே? ஆமாம். ஒரு சின்ன புள்ளி மட்டும் இப்போ. ரைட். இப்போ பாக்ஸ் போட்டுக்கலாமா? ஆமாம். இப்போ போட்டு இப்படி பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வைக்கும்போது இது இந்த புள்ளி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. இங்கேயும் 3 இன்ச்சு வைக்கணும். சாரி, இந்த கழுத்து எவ்வளோ இருக்குது? 4.5 இருக்கா? அதே 4.5 இங்கே இருக்கா? இருக்கு. ரைட். ஒரு லைன் போட்டுக்கோ. அப்போ மாறாது. இப்படி போட்டு இப்படி போட்டு பார்க்கலாம். இல்லை, கிராஸாக இருக்கு. கிராஸாக இருக்கா? ரைட். போடு. இப்போ கீழே இறக்கி விடு. இப்படி தானே? கீழே இருக்கும்போது இங்கே சரியாக வரலன்னா இங்கே 3.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்போது அந்த பாக்ஸ் கொஞ்சம் கூட மாறாது. ஓ சரி சரி. இங்கேயும் மார்க் வச்சுக்கலாம், இங்கேயும் மார்க் வச்சுக்கலாம். ஆமாம். ரைட். என்ன பண்ணுற, இதுலேருந்து 1.5 இன்ச்சு வைக்கிறேன். 1.5 இன்ச். 1.5 இன்ச் எதுக்குன்னா அந்த போட்டுக்காக. நம்ம 1.25 1 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீ 1.5 இன்ச்சு வச்சுக்கோ. கழுத்து தானேங்க? ஆமாம். 1.5 இன்ச்சு சின்ன புள்ளி மட்டும் வச்சுட்டியா? இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம போட்டு வரைஞ்சிக்கலாம். அந்த மார்க்கும் இந்த ஸ்கேலில் தொடணும். இது வந்து நீளமாக இருக்கிற நம்ம பக்கம் வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, நான் வைக்கிறேன். நீதே. நானு சத்தமாக சொல்லு. நானு இது கீழே தொடுற மாதிரி. இங்கேயும் தொடணும், இங்கேயும் தொடணும், இந்த புள்ளி ரைட். ரைட். ஓகேவா? ஓகே, சூப்பர். இப்போ கழுத்து வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து ஆம்கோல் வரையணும் இல்லையா? ஆம்கோல் எப்படின்னா இந்த ரேடியல் இருக்குல்ல, நீயே வை. ரேடியல்லேருந்து 13.5 இன்ச்சு வை. நம்ம ப்ளவுஸ்க்கு வைப்போம்ல அதே மாதிரி 13 வை. ஆனால் கொஞ்சம் மெத்தட் மாறும், அதை கவனிச்சுக்கணும். 13 ஒரு சின்ன மார்க் வை. தானே? வச்சுட்டியா? இப்போ உனக்கு சுடிதாரோட மெஷர்மெண்ட் எவ்வளோ? 30. செஸ்டோட அளவு 36. 36 பாதியாக பிரித்தா 18. அதை பாதியாக பிரித்தா 9. அதை எவ்வளோ செஸ்ட் அளவு எடுக்கணும் அது 4 பிரிச்சோம்னா அதுலேருந்து 1 இன்ச்சு கூட்டணும். சரி. அப்போ எவ்வளோ வருது? 9னா 10. 10 இன்ச்சு வருது. அப்போ அந்த 10 இங்கே வை. ஒரு சின்ன ஒரு புள்ளி மட்டும் வை. 10. ஓகேவா? ஒரு கோணையாக வச்சுருக்க. இங்கே 10.25 வைக்கிறேன். இருவாரு கையெடு. இதுதான் 10. இப்போ அங்கே ஒரு சின்ன புள்ளி மட்டும் வை. ரைட். இப்போ இங்கே இருந்து தான் நம்ம அந்த ஆம்கோலில் பார்க்கணும். நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்குள்ள நம்ம வைக்கிறது 13லேருந்து 8 இன்ச்சு வைப்போம், அதாவது இந்த சைஸுக்கு. ஆனால் இந்த மாதிரி போட் நெக் வைக்கும்போது 1 இன்ச்சு கீழே இறக்கி வைக்கணும். ஓ சரி சரி. அப்போ என்ன செய்யணும், இங்கேருந்து 8 இன்ச்சு வைக்கிறத விட 7 இன்ச்சு வைக்கணும். 7 இன்ச்சு. இதுதான் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது. இப்போ நார்மல் நெக் இருந்துச்சுன்னா 8 இன்ச்சு வைக்கலாம். அப்போ ஆம்கோல் வந்து இங்கேருந்து வரும், இப்போ பெருசாக இருக்கும். இது தள்ளி போகும்போது கீழே இறக்கிக்கணும். இங்கே நம்ம 7 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆமாம், 7 இன்ச்சு வை பார்க்கலாம். கோணையாக வச்சுருக்கிறவர் அந்த 10 இன்ச்சு இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இருக்கு இல்லையா? அப்போ இங்கே வரணும். நீ ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது இங்கே வைக்கணும். இந்த இருக்குல்ல, இப்படி வைக்கணும். இப்போ கரெக்டா? 7 இன்ச்சு பத்தியா? இந்த 10ங்கிறது நீ இங்கே வைக்கணும். அப்போ தான் அதுக்கு மார்க் தெரியும். இப்போ இங்கே வித்தியாசம் வந்துருச்சா? ஆமாம். ரைட். அப்போனா திருப்பி என்ன பண்ணியிருக்குவார்? 7 எங்கே இருக்குவார்? இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 10 இன்ச்சு வச்சுட்டியா? அது மாதிரி இங்கே ஒரு 10 இன்ச்சு சும்மா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோ. சும்மா அடையாளம். ஆமாம், ஸ்ட்ரெயிட்டுக்காண்டி. ஓகேவா? 10 இன்ச்சு. 10 சின்ன ஒரு அடையாளம் வச்சுக்கோ. ரைட்டா? இப்போ இங்கேருந்து 7 இன்ச்சு வச்சுக்கோ. 7 இன்ச்சு. 7 இன்ச்சு வச்சுட்டு அந்த கார்னரில் ஒரு மார்க் வச்சுக்கோ.
அவ்வளோதான். இந்த கிராஸ் வச்சுருக்க பார்த்தியா, அந்த மார்க்கு திருப்பி கிராஸ் வச்சுருக்க பார்த்தியா, இப்படி தான் எல்லோரும் வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், இதுதான் கரெக்டா உனக்கு எட்டலை நினைக்கிறேன், இந்த இருக்குல்ல. ரைட், ஓகேவா, இங்கே வச்சிரு. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இதை இப்படி பாக்ஸ் போடணும். போட்டு பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் போடும்போது இதே பிரச்சனை தான் உனக்கு வரும். அப்போது இங்கே எத்தனை இன்ச் இருக்குது, 7 இருக்கா, அதே மாதிரி இங்கே 7 இன்ச்சில் ஒரு மார்க் வை. லைட்டாக மார்க் வச்சுக்கணும். இப்போ ஸ்கேல் வச்சு இப்படி போட்டுட்டு இப்படி போடு. எல் ஷேப்பில் போட்டுக்கோ. உனக்கு அந்த மார்க் தெரியுதான்னு பார்த்துக்கோ. ரைட். இப்போது இதை இப்படி போட்டு போகிறேன். அவ்வளோதான். ரைட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஆம்கோல்ல இருந்து சீட்டோட அளவு மார்க் பண்ணணும். சீட்டோட அளவு எவ்வளோ, சீட் அளவு வந்து 42. 42. 42 4ஆக பிரித்தா, பாதி வந்து 21. 21ன்னா 10.5. அந்த 10 அதில் அப்படியே வச்சுடு. எங்கேருந்து வைக்கணும், எங்கேருந்து வைக்கணும்னா இந்த இதுலேருந்து 13 13 14ங்கிறது அவங்க ஹைட்டை பொறுத்து. நார்மலாக 13 இன்ச் வச்சுன்னா எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ உனக்கே 13 கரெக்டாக செட் ஆகும். சரி. அப்போ இந்த ஆம்கோல்லேருந்து 13 இன்ச் வை. 13 இன்ச் இதானே. இந்த இடத்துல தான் நீ அந்த 4ஆக பிரித்து வைக்கணும். எவ்வளோ, 10.5? ஆமாம், 10.5. அந்த 10.5 இங்கே மார்க் பண்ணு. அங்கே அது சும்மா அழுத்தி போடு. ரைட். இது சீட்டோட அளவு. சரிடா. சீட் அளவு வந்து நம்ம இந்த ஹைட் பார்த்துட்டு தான் சீட் அளவு. ஆமா, அந்த ஆம்கோல்ல இருந்து 13 இன்ச் வச்சா நார்மலா எல்லாருக்கும் செட் ஆகும். சில ஹைட் கம்மியா இருந்தாங்கன்னா 12. ஹைட் அதிகமா இருந்தா, ஹைட் கூட இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி இறக்கிக்கலாம். ஆனா ஆம்கோல்ல இருந்து கணக்கு என்னோட ஹைட்டுக்குன்னா 13 போதும். 13 போதும். இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ சீட்டோட அளவுக்கு என்ன பண்ணிருக்க, 10 வச்சிருக்கியா. ஆனா கீழே பாட்டத்துக்கு அப்படியே 1 இன்ச்சு கூட்டி எவ்வளவு வைக்கணும், 1 இன்ச்சு கூட்டணும்னா 11.5 அப்படியே மார்க் வை. ஓகேவா, ரைட். அப்போ இது இதோட சேர்த்து அனுப்பிச்சு விட்டுறோம். இப்போ சென்டர்ல இந்த ஸ்ட்ரெச்சர் எடுக்கிறது எப்படின்னா, இது இடுப்போட அளவு. இந்த 13 சொல்லையா, அது வந்து இடுப்போட அளவு. சப்போஸ் இந்த சீட் அளவும் அந்த ஆம்கோல் அளவு சென்டர் கனெக்ட் பண்ணி கூட நம்ம அந்த ஷேப் கொண்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டா, வந்து இத டச் ஆகாம. ஆமா, அது எவ்வளவுன்னா நம்ம இடுப்போட அளவு கம்மி. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த ஆம்கோல் கடையை அதை போட்டோம், தேவையில்லை. இப்போ இடுப்போட அளவு எவ்வளவு உனக்கு, இடுப்பளவு வந்து எனக்கு 34. 34 4ஆ பிரிச்சா 34னா 17 8. அந்த 8 இங்கே வைக்கணும். 8 வை, மார்க் வச்சுக்கோ. இதுதான் மெயின் பாயிண்ட். இது இடுப்போட அளவு. ரைட்டா. இப்போ நீ ஸ்கேல் வச்சு இதில் கனெக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோ. இப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆம்கோல் இடுப்பு, ஆம்கோல்லேருந்து இடுப்பு வரைக்கும். ஓகேவா, ஆம்கோல் இடுப்பு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சீட்டுக்கும் அந்த ஹிப்புக்கும் ஜாயின் பண்ணுறோம். ரைட்டா. ஓகேவா. இப்போ இங்க இருந்து பாட்டத்து வரைக்கும் நம்ம கீழ வரைக்கும் ஜாயின் பண்ணிடணும். கரெக்ட்டா. இந்த பாட்டம் வரைக்கும் லாஸ்ட். ஆமா. ரைட்டா. இவ்வளவுதான். இது வந்து ரேடியல் அளவு. சரியா? இப்போ தையலுக்கு வந்து இந்த ஸ்கேல் அளவு 1.25 இன்ச் தான் இந்த ஸ்கேல். ஆமா. அப்ப இத கனெக்ட், இந்த மார்க்கை கனெக்ட் பண்ணி இங்க ஒரு லைன் போட்டுக்கோ. இத அப்படியே திருப்பி இங்க இப்படி வச்சுக்கோ. சரி, இது வந்து லைன் போட்டுக்கோ. இங்க வந்து நம்ம எவ்வளவு எடுக்கணும்? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிரிச்சு விடுவோம். இது வந்து நமக்கு இவ்வளவு துணி தேவைப்படாது. இத பாக்ஸ் போட்டு அப்படியே லைன் போட்டுக்கோ. ரைட். இதுல இருந்து நமக்கு 3/4 இன்ச் இருந்தா போதும். 3/4 இன்ச் போதும். ஏன்னா அந்த மடிச்சு தைக்கிறதுக்கு 3/4 இன்ச் இருந்தா போதும். அப்படியே லைன் போடு. இது வந்து ஸ்ட்ரைட்டா கீழ வரைக்கும் போடலாமா? கீழ வரைக்கும் அப்படியே போடு. அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போடு. அவ்வளவுதான். ஓகேவா. இப்போ இதை கனெக்ட் பண்ணி விடுறா நீ. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடு. ரைட் போடு. ரைட். இப்போ இந்த ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது இதில் 1.25 இன்ச் வச்சு இந்த ரவுண்ட் எடுப்போம். இது வந்து பேக் பீஸுக்கு. சரி.
நல்லா கேட்டுக்கோ. இது பேக் பீஸ். பேக் பீஸ். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கணும்னா இதுல உள்ள குடஞ்சி எடுக்கணும் இல்லையா? அது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அது என்ன பண்ணணும்னா இதா இருக்கு இல்லையா, இதுல இருந்து 1 இன்ச் உள்ள எடுத்துக்கணும். உள்ள எடுத்துக்கணும். ஆமா. ஓ சரி சரி. அது நம்ம எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிறது. இப்போ நான் பண்றேன். எல்லா சைஸ்க்குமேவா? எல்லா சைஸுக்கும். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடுக்கு நான் சொல்றேன். குடஞ்சி நம்ம கட் குடஞ்சி எடுக்கிறதுக்காக இதா இருக்கு இல்லையா, இப்போ 1 இன்ச் இங்க இருக்கிறோம் இல்லையா, ஸ்கேல் கூட. இது எல்லாருக்கும் ஒரு புது வழி. இப்போ இது வரைக்கும் இழுத்துக்கிறோம். சரி. இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் இதை கிராஸா எடுத்துறோம். கிராஸா இப்படி கிராஸா அப்படி எடுத்துறோம். எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து 1.25 இன்ச். ஓ சரி சரி. இது என்ன ஆகும்னா நம்ம குடஞ்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அழகா இது குடஞ்சி எடுத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி சரி. புரியுதுல? எவ்வளவு குடையணும் வந்து எவ்வளவு வெயிட்னாலும் சரி, எவ்வளவு வெயிட் கம்மியா இருந்தாலும் இவங்க அது பிரச்சனை இல்லை. நம்ம எப்பயும் எடுக்கிற அளவு தானே. அப்போ இந்த 1/2 இன்ச் நம்ம உள்ள குடஞ்சி எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டா? ஆனா பேக் பீஸ்ல இது மாதிரி கணக்கு பண்ணிடணும். இதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து வெட்டிடக்கூடாது. இது ஃப்ரண்ட்டுக்காக எடுத்துருக்கோம். பேக் பீஸ்ல இந்த மார்க் கணக்கு பண்ணி தான் ஆம்கோல் போடணும். அது திரும்ப நம்ம போட்டு காமிச்சிடலாம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான். இது ஃப்ரண்ட்டுக்காக இந்த குடஞ்சி எடுக்கிறோங்கிற தெரியல இல்லையா நிறைய பேருக்கு. அப்ப இது ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ என்ன பண்றோம், அப்படியே வெட்டி எடுக்க போறோம். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். இதுல சப்போஸ் அம்பர்ல ஓப்பன் வேணாம்னு சொன்னாங்கன்னா இதுல இருந்து நமக்கு எவ்வளவு துணி இருக்கோ அந்த அகலப்படுத்தி அப்படியே இதோட சேர்த்து இணைச்சு அந்த கிராஸ்ல பண்ணிட்டோம்னா அப்படியே ஓப்பன் இல்லாம தச்சுக்கலாம். அது தேவையானவங்க பண்ணிக்கிட்டோம். இது வந்து நார்மல் உள்ளது. சரி. இப்போ என்ன பண்ற, கட்டிங் பண்ற. ஏன் சிசர் எடுத்துக்கிட்டியா? ஆமா. சரி வெட்டு. மெதுவாகவே வெட்டு. அது சிசர் ஷார்ப்பாக இருக்கும். திருப்பிக்கலாங்களா? ஆமாம், அப்படியே திருப்பி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வா. இந்த மார்க்கை விட கூட போகக்கூடாது. நிறைய பேர் மார்க்கோட கூட போயிட்டு அந்த துணி வேஸ்ட் ஆகும். இது வரைக்கும் போனோம்னா அது நமக்கு நிப்பாட்டிக்கலாம். அப்படியே விட்டு பார்க்கலாம். அந்த இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கணும்ல, இது மேலேயே விட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில். ஆமாம் ஆமாம். ஆனால் நல்லா கேட்ட பற்றியா, அதாவது அடியில் உள்ள பேக் வெட்டக்கூடாது, மேலே உள்ள ஃப்ரண்ட் மட்டும். ரைட் ரைட், அப்படி தான் கேட்கணும். கரெக்டாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன். சரி வெட்டு. அடியில் உள்ள பீஸ் எடுக்காத. அடியில் உள்ள பீஸ் எடுக்காம மேலே உள்ள பீஸ் மட்டும் வெட்டு. இப்போ இதை மட்டும் இங்கே வச்சு ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டாக மார்க்லேயே வெட்டணும். நல்ல வேலை நான் கேட்டுட்டேன். இது இப்போ தானே இந்த மாதிரி சொல்கிறீங்க. நம்ம கொதமல் இல்லாமல் வெட்டு. இல்லை சின்ன சிசர் வேணா சின்ன சிசர் எடுத்துக்கோ. இருங்க அவசரப்படாது. மெதுவா மெதுவாக மெதுவா மெதுவா மெதுவா. டோராவின் பயணங்கள். அவ்வளோதான். கரெக்டாக அந்த மார்க்ல விட்டு பார்க்கலாம். ரைட். ஓகேவா? என்ன பண்ணுறேன்னா இது வெட்டிட்டு இல்லையா, இதுக்கப்புறம் நீங்கள் 2 இது ஒரே விதாவே வெட்டிக்கலாம். 2 ஒன்று போடலாம். ஆமாம். இரு, இங்கிட்ட திருப்பி உனக்கு ஈஸியாக வழி சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து வெட்டிட்டு போ. இங்கேருந்து. ஆமாம். இது 2 பேக்கு ஃப்ரண்ட் ஒன்று போல் வெட்டிக்கலாம். அந்த ஆம்கோல் மட்டும்தான் அங்கே மட்டும் நம்ம பார்த்து உள்ள குடஞ்சதுக்காண்டி இப்படி வெட்டியிருக்கோம். அது இந்த புதுசாக படிக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு ஈஸியாக தெரியும். கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ அங்கே இந்த மார்க்லேயே திருப்பிக்கும் போட்டு இந்த சுற்றுறேன். எங்கள் டேபிள் இவ்வளோ ஹைட்டாக இருக்குதுங்க. சரிங்களா? இங்கே கொஞ்சம் கட் பண்ணிக்கணுங்களா? சரி. சிசரில் தான் வெட்டுவேங்கிற. இந்த இடத்துல வரும்போது பாயிண்ட் வரக்கூடாது, அப்படியே வளைச்சே போயிடணும். ரைட்டா? இதாக இருக்கலாம். இது வரேன். இப்படி வரும்போது இப்படி வளைச்சிடணும். தைக்கும் போதும் சரி, வெட்டும் போதும் சரி. அப்போ தான் அந்த ஸ்ட்ரெச்சர் அழகாக இருக்கும். இன்னைக்கு நீ கட்டிங் பண்ண போகிறேங்கிறனாலே நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன்னு. ஆமாம், நல்லா இருக்கா? நீ கட்டிங் போடும்போது நீ நெயில் பாலிஷ் போடும்போது நான் வீடியோ எடுத்தேன். ஏங்க எடுத்தீங்க இதெல்லாம்? போட்டு காட்டுறது. நீ கட்டிங் போட போறேன்னு ராணி கட்டிங் போட போது சொன்னோடனே வேகமாக போய் நெயில் பாலிஷ் போட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோப்பா,
இப்படிலாம் நீங்கள் வீடியோ எடுப்பீங்கன்னா நான் போடாமலே இருந்திருப்பேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இதை வெட்டி எடுத்துரு, உனக்கு ஈஸியாக இருக்கட்டும். வெட்டி எடுத்துரு. எப்படி வெட்டி கிராஸாக கூட வெட்டிக்கோ, கிராஸாக வெட்டிக்கோ. இது நம்ம ஒன்றா வெட்டும் போது நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சரி. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது ஃப்ரண்ட்டுக்காண்டி குடஞ்சி எடுத்துட்டோம். ரைட்டா? இப்போது இதே தான் மார்க் பண்ணுறோம், இதை மார்க் பண்ணுறோம், கழுத்தும் மார்க் பண்ணுறோம். ரைட்டா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா 7 இன்ச்சு தானே? ஆமாம். அதே 7 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கே 7 இன்ச்சில் மார்க் பண்ணுறோம். கழுத்து எவ்வளோ? 4.5 இன்ச்சா? ஆமாம். கழுத்து எவ்வளோ? 4.5. இந்த 4.5 இங்கே மார்க் பண்ணுறேன். இறக்கம் எவ்வளோ? 3.5 இன்ச்சு. தையலோடு சேர்த்தும் போது 4 இன்ச்சு வரும். அப்போ இதை அப்படியே நான் பாக்ஸ் போடுறேன். கரெக்ட். தையலோட 4 இன்ச்சு. நல்லா பார்த்துக்கோ. இதில் எவ்வளோ ராணி வச்சா? 1.5 இன்ச்சு. அதையும் 1.5 நான் இங்கே வைக்கிறேன். இந்த ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு அப்போ நம்ம இப்படி திரும்ப ரெண்டாவது இதில் அளவு எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஆமாம், அப்படிதான். அது புரியுறதுக்கு தான் நான் 2 தடவை சொல்கிறேன். இது பேக் பீஸுக்காண்டி. இப்போ இந்த பேக் பீஸோட ஆம் ஹோல் மார்க் பண்ணுறேன். இது நம்ம நார்மலாக பாக்ஸ் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதுலேருந்து 1.25 நம்ம வெளியில அது இப்போ நான் வச்சு காட்டும் போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். பேக்ல வந்து உள்ள எப்பயும் போல எடுக்கிறோம். ஆமாம் ஆமாம். இப்போ 1.25 நான் போட்டுட்டேன். ரைட்டா? அந்த சிசர் கூட நான் கட் பண்ணுறேன். நான் என்ன மட்டும் சொல்கிறீங்க? என்னை மட்டும் கிண்டல் பண்ணீங்க? கிண்டல் பண்ணல, சும்மா சொன்னேன். உடனே சொல்லிட்டு நான் மார்க்கில் வெட்டலை. கொஞ்சோண்டு கூடிடுச்சு. ரைட். இப்போது இந்த ரெண்டத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கொதம்பலெல்லாம் வெட்டக்கூடாது. சரி. ரைட்டா? இந்த கொதம்பல் வரவே கூடாது. இப்போது இந்த பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு பார்த்தோம்னா இந்த நம்ம கட் பண்ணது தெரியும். எவ்வளோ கட் பண்ணியிருக்கோங்கிறது இதில் தெரிஞ்சிடும். சரி. அப்போது ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். சரி. ரைட்டா? அப்போ எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி போட் நெக்குக்கு இந்த அளவுக்கு எடுத்தோம்னா நல்லா செட் ஆகிக்கிறோம். அந்த ஃப்ரண்ட்டில் லூஸ் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சரியா? சரி. ரைட். இப்போ நம்ம போட் நெக் மட்டும் தான் இந்த மாதிரி கட் பண்ணணுமா? போட் நெக்கு மட்டும் கட் பண்ணணும். மற்றதுக்கு வந்து இந்த அளவு குறைச்சிக்கலாம். நம்ம இதில் 1 இன்ச்சு கூட்டணும் இல்லையா? மற்றதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம். கழுத்து வந்து நம்ம தச்சு அடித்து பரட்டிக்கலாம். சரி. ரைட்டா? ஸ்லீவுக்கு வந்து வேண்டியது இல்லைல்ல? இரு, மெட்டீரியல் எடுத்துட்டாரு. இது ஃப்ரண்ட்டு அயன் பண்ணிட்டேல? ஆமாம். அயன் பண்ணி தான் தைக்கணும், வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும். இதில் ஆல்ரெடி டிசைன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் எடு, ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடு. இப்போது ஃப்ரண்ட்டை வைக்கிறேன். ரைட்டா? இப்போ இவ்வளோ ஹைட் இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த கீழே பார்டர் மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம அதை மேலே ஏற்றி தைச்சிக்கலாம். ரைட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம இந்த அளவுக்கு கீழே இப்படி இறக்கி வச்சோன்னா இந்த டிசைன் போயிடும். இல்லை நம்ம அந்த டிசைனை கூட பிரிச்சுட்டு கூட வைக்க முடியும். சும்மா தானே தைச்சிருக்காங்க. ஒன்று அதை பிரிச்சுட்டு தைக்கணும், இல்லை இதை பிரிச்சுட்டு தைக்கணும். உனக்கு எது வசதி? நம்ம இதே பிரிச்சுட்டு தைக்கலாம். சரி, ரைட். அப்போ அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஃபினிஷிங் அப்படியே இருக்கட்டும். அப்போ இதை மேலே ஏற்றி வைக்கிறோம். சரி. கீழே வந்து இதை வந்து மேலே எடுத்து பிரித்து மேலே வச்சுக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எவ்வளோ விடணும்? 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். மடித்து தைக்கிறதுக்கு சேர்த்து. இப்போ 2 இன்ச்சா? ஆமாம், 2 இன்ச்சு கூட. நம்ம எவ்வளோ மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு விட்டுருணும். ஏன்னா சில பேர் கொஞ்சோண்டு மடிப்பாங்க, சில கொஞ்சம் பட்டையாக வைப்பாங்க. அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. சரி. இப்போது 1/4 இன்ச் விட்டுட்டு வெட்டுறது. ரைட்டா?
நான் மெதுவாக வெட்டுறேன்ட்டு நீங்கள் தான் வாங்கி வெட்டுறீங்க. நீ வெட்டுறியா? நீ வெற்றியா ராணி? வெட்டி முடிச்சிட்டீங்க. இது கஷ்டமா இருக்குல்ல, நீ சிரமப்படுறேன்னு தான் நான் உன் சிசர் நீ அங்கே வச்சுட்டு வந்துட்டு உன் சிசர் லேசாக இருக்கும். வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இப்போ பேக் பீஸ் எடுத்துட்டு வா. டக்குன்னு எடுத்துட்டு வா. டக்குன்னு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து அகலமாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டான அளவு கொடுத்துருக்காங்க. பேக்கில் கொஞ்சம் அகலம் ஜாஸ்தி இருக்கு இல்லையா? எல்லாத்துலேயும் பெரும்பாலும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் தான் ஸ்லீவ் எடுக்க முடியும். சரி. இப்போது பேக் பீஸை கீழே பாட்டம் இருக்குல்ல ராணி? ஆமாம். அந்த அளவு கனெக்ட் பண்ணி வைக்கணும். இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி வச்சோன்னா இங்கே எல்லா இடத்துலையும் சரியாக தான் இருக்கும். ரைட்டா? ரைட். இதுவும் அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு விட்டுரும். பேக் எடுத்துட்டோம். சரியா? இப்போ ஸ்லீவ் எடுக்கணும். இப்போ ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் பார்த்தோன்னா ஸ்லீவ் வந்து நம்ம குறுக்கில் எடுக்கலாம். அந்த டிசைன் ஒன்று போல் இருந்துச்சுன்னா குறுக்கில் எடுக்கலாம். 15 எடுத்துருக்கோம் நம்ம. ஆமாம், இது வந்து குறுக்கில் எடுத்தால் இப்படி தான் இருக்கும் டிசைன். அதனால் நம்ம இந்த நெட்டு வாக்கில் எடுக்கணும்னா இப்படி எடுத்துக்கலாம். ஒரு சில இதில் டிசைன் ஒன்று போல் இருக்கும், அது பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். எவ்வளோ சொன்னால் 15? 15 10 சுற்றளவு. 15? 15 போதுமா? 3 போதும். ஆமாம், உனக்கு 15 தான் போதும். போதும். கூட ஒரு இன்ச் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம அந்த வெட்டணும்ல, அதுக்காக. இதில் நம்ம ஜாயிண்ட் பண்ணி டிசைனும் பண்ணிக்கலாம். அதுவும் நான் பண்ணுறேன். இது என்ன பண்ண போகிறோன்னா, சப்போஸ் 10 பட்சத்துக்கு நம்ம ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். அது ஒட்டு போடணும்னா அப்படி போட்டுக்கலாம். இப்போ கை சுற்றலை எவ்வளோ சொன்ன? 10. 10 பாதி 5.5. 5.25. 10 பாதி 5.25 ப்ளஸ் தையலுக்கு ஒரு இன்ச்சு விடவா? 1 இன்ச்சு தேவையில்லை. இப்போ உனக்கு கை இங்கேருந்து 6 இன்ச்சு வரும் இல்லையா சுற்றளவு? அப்போ இங்கே வந்து 7.5 இன்ச்சு வரும். ரைட்டா? 7.5 இன்ச்சுங்கிறது அதிகபட்சம் தான், நமக்கு தேவையானாலும் வச்சுக்கலாம். ஆனால் பாடி ஷேப் எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கும் ஒன்றும் டச் பண்ண மாட்டோம். இது இருக்குல்ல, அவ்வளோதான். ரைட்டா? போட்டுட்டு ரைட்டா? இது ரெடி அளவு. இது தையலுக்கு கரெக்டாக இருக்குது. ரைட்டா? இல்லை கீழே நம்ம ஏதாவது டிசைன் பண்ணோம்னா ஏதாவது பண்ணுவோம். நேரம் யோசனை வரும்ல, ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போது இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல ராணி, இந்த பேக் பீஸ் இருக்குல்ல, அதில் ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணாலே போதுமானது. நம்ம கட் பண்ணி சரியான. ஆமாம், இது ரெண்டையும் இந்த இருக்கு இல்லையா, இந்த சால்ஜ் விட்டுட்டு இப்படி வச்சு பார்த்தனாலே போதும். சரி, கரெக்டாக இருக்கா? நம்ம ப்ளவுஸில் வச்சு பார்க்குற மாதிரி. ஆமாம், அது மாதிரி இந்த பேக்கோட அளவு இருந்தாலே போதும் ஆம்கோல். சரி, அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி பாடி பீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துணி எதுக்காவது தேவைப்படும். தச்சு முடிக்கிற வரைக்கும் வச்சுருப்போம். இந்த லைனிங்கும் வச்சுருப்போம். லைனிங்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ரைட்டா? இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் 3 எடுத்துட்டோம். என்ன செய்ய போகிறோம்? கட்டிங் முடிச்சிட்டோம். ஆமாம்.
கட்டிங் முடிச்சிட்டோம் இல்லையா? முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ராணி பழகுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ராணி, புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையே. சரி, சப்போஸ் எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் நீங்கள் கேட்கலாம். எவ்வளோ டவுட் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராணிக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ நீங்கள் ஈஸியாக அதில் படிச்சுக்கலாம். ரைட்டா என்ன ராணி? ரைட் ரைட். ராணி உருன்னே இருக்குது. ஏன்னா நீங்கள் சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருக்கு, என்னை சிகப்பு கலர் ட்ரெஸ் போட சொன்னிச்சு, நான் இன்னும் போடலை. நீங்கள் போட்டு வாங்க. போட சொன்னிச்சு, போடலை. இப்போ போட்டுட்டேன். அதான் டைம் இல்லை. இந்த டிஷர்ட் தான் நீங்கள் போட சொன்னேன், போடலை. இதை இப்போ போட்டுட்டேன். அதாவது டைம் இல்லை. அதாவது என்ன ராணி, இது மாதிரி போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி, அடுத்த டைம் போட்டுறேன். சரி, அடுத்த டைம் அதுதான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துச்சு. எனக்கு அதிக வேலை இருந்துச்சு, கிளாஸ்ல இருந்தேன். கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ போடுறதுக்குள்ளேயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. ரொம்ப வேகமாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் இருக்கிறதுனால, அதாவது முன்னுக்கு வர்றோங்கிறது எப்படி தெரியுமா, நம்மளோட இலக்கை அடையணுங்கிறது தான். அந்த 1 கோடி டெய்லர்களை உருவாக்கணுங்கிற ஒரே இலக்கை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் கண்டிப்பான முறையில் தேவை. நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற பக்கத்தில் யாராவது இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதுதான் என்னோட விருப்பமே, என்னோட ஆசையே அதுதான். எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறீங்களோ மற்றவங்களும் படித்து தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறவங்க அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா நம்ம மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை என்ன ராணி? யார் மூலயமாவது நீங்கள் டெய்லரிங் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதை உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்களும் படிச்சுட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஆசை நீங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் என்ன செய்ய போகிற? ஸ்டிச்சிங். சரி, நல்ல வேலை. ஸ்டிச்சிங் இல்ல ஆபீஸ் ரூம் வாங்க, ஆபீஸ் ரூம் வாங்கன்னு சொன்னேன்ல, அடிக்க போறேன் நினைச்சேன். ட்ரெஸ் போட சொன்னது போடல இல்ல நீங்க? நான் இப்பதானே போட்டேன். நல்லா போட்டீங்க. அது அடுத்த பதிவுல உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களோட கடமை. அதுக்கு முன்னாடி இந்த சுடிதார் வந்து நீ தச்சு காமிக்க போற. ஆமா, ஒவ்வொரு பாகமா தச்சு காமிக்க போற. கடைசியில அந்த சுடிதாரை போட்டு காமிச்சு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ரைட்டா? அடுத்த பதிவுல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ. பை பாய்.